ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு குக்கிங் வீடியோ தான். பீஃப் கிரேவி டேஸ்ட்டியாக எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நாளைக்கு சண்டே, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த முறை இந்த மாதிரி செஞ்சு கேட்பாங்க. ஓகே, இப்போ வீடியோ பார்க்கலாம். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg பீஃப் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதை சின்ன குக்கரில் தான் போட்டு நான் இப்போ அவிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நான் எடுத்திருக்க ஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு. நான் சொல்கிறது சின்ன ஸ்பூனுக்கு தான். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் அதில் பாதி எடுத்துக்கோங்க. 1/2 கிலோவுக்கு தான் நான் சொல்கிறேன் மெஷர்மெண்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளவும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா பீஃப் தண்ணி விடும், அதனால் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு 1/2 கப் இல்லைன்னா 3/4 கப் ஊற்றினா போதும். மூடி போட்டு ஒரு 8லேருந்து 10 விசில் வர்றது வரைக்கும் உங்கள் தேவைக்கேற்ப எத்தனை விசில் வேணுமோ வச்சு வேக வச்சுக்கோங்க. அது வேகிறதுக்குள்ளாடி நமக்கு அடுத்து தேவையான பொருட்களை ரெடி பண்ணலாம் பீஃப் வைக்கிறதுக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு ஆனியன் தான் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் ஆனியனாக 1 எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளியும் ஒரு பெரிய தக்காளியில் 1 எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாயும் அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தேங்காவை வறுத்து பண்ணோன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு இரும்பு சட்டியில் போட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 2 காஞ்ச மிளகாய் இவ்வளோத்தையும் வறுத்து எடுத்திருக்கேன். இது கூடவே தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். சட்டி சூடானதும் தேங்காயும் 2 வத்தலும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எந்தளவு வறுக்கணும்னு பார்த்திங்கன்னா, அதோட ஈரப்பதம் எல்லாம் கொஞ்சம் போய் அதோட கலர் லைட் ப்ரௌன் கலராக மாறும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்த அப்புறமும் அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்து அது கூடயே போட்டு வறுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆனில் வச்சு வறுத்தா கரைஞ்சிரும், அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். நான் கடலெண்ணெய் ஊற்றி தாளிச்சிருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயோ எது வேணாலும் ஊற்றி தாளிச்சிக்கலாம். கடுகு, கருவேப்பிலை இந்த 2 போட்டு தாளிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் அது கூடவே அந்த சில்லியையும் போட்டு வதக்கிக்கலாம். எந்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் ஒரு 50% வதங்கணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதங்கின அப்புறமா அது கூட நீங்கள் தக்காளியும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளியும் ஒரு 50 to 60% வதங்கினதுக்கப்புறமா அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் இஞ்சி பூண்டையும் பேஸ்ட்டையும் போட்டு நீங்கள் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நம்ம தேங்காய் கூட வறுத்து வச்சுருக்கோம்ல மசாலா, அந்த மசாலாவை அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க ஆனியன் டொமேட்டோ கூட அந்த மசாலாவையும் நம்ம ஊற்றி கொஞ்சம் ஒரு கொதி விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கொதி இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா நம்ம பீஃப் ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கதை நம்ம இது கூட இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்க அந்த தண்ணி வேணுன்னா உங்களுக்கு அந்த தண்ணியே நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை அது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அந்த தண்ணியை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பீஃபை மட்டும் அது கூட வேக வச்சு நீங்கள் வேறு தண்ணி வேணால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். பட் அது கூடவே வேக வச்சு அந்த தண்ணியை நம்ம ஊற்றுறப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ஒரு 50 மினிட்ஸ் அப்படி மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு பீஃப் கம்மியாக இருக்குது, கிரேவி கொஞ்சம் நிறைய வேணும், தோசை இட்லி கூட வச்சு சாப்பிட அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப்போ இல்லை 1 கப்போ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஃபைனல் டச்சுக்கு நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அதோட வாசம் வீடு என்ன பக்கத்து தெரு வரைக்கும் மணக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் இருக்கும், மனமும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் சொன்ன அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா 1/2 kgக்கு தான். நீங்கள் 1 kg இல்லை 1.5 கிலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் அந்த பவுடர் அந்த தூள் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னதை விட டபுளாக ட்ரிபிளாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் இட்லி, தோசை, சோறு எது கூட வேணால் வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு இட்லி கூட பீஃப் குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு யார் சமைச்சு கொடுப்பாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு தானே கேளுங்க. ஓகே கைஸ், வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.